அது அங்கே இருக்கிற சூழ்நிலையை பொறுத்து இருக்கு. அவங்க பொறுப்பாக பிடிச்சிருக்கோம் அவங்கள்ட்ட, அவங்க சூழ்நிலை தவிர போவாங்க. நான் அந்த பகுதியில் தான் நிச்சயம் போவேன். அது வந்து தேர்தல் தேதி அறிவித்த பிறகு நாங்கள் உட்காந்து பேசுவோம், அது சமாளிச்சுருவோம். இதெல்லாம் இப்போ இருக்கிற சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் வருவதற்கு வாய்ப்பும் இருக்குது. ஆனால் வாய்ப்பு வரக்கூடிய நேரத்தில் அதை எப்படி சேர்ப்போங்கிற சூழ்நிலை எங்களுக்கு இருக்குது. அதனால் கலந்து தான் செய்வோம். எல்லாத்தையும் வரிசைப்படுத்தலாம். அதான் நீ கேட்டங்கிறத 3 சொல்லிடுறேன். காலை உணவு திட்டம், அது தேர்தல் வாக்குறுதல் கிடையாது இல்லையா, அதை நிறைவேற்றிருக்கோம். மகளிர் உரிமை திட்டம், அது தேர்தல் வாக்குறுதி இருக்குது. அதை வந்து கிட்டத்தட்ட 60% நிறைவேற்றிட்டோம். இன்னும் ஒரு 20% மிச்சம் இருக்குது. அதையும் விட்டு போனதான் ஆகும். அது அவங்க தவறாக படிவத்தை பூர்த்தி பண்ணாமல் தவற விட்டுட்டாங்க. அதை சில தப்பாக பதிவு பண்ணியிருக்கிறாங்க. அதெல்லாம் திருத்தி அதுக்கு ஒரு முகாம் போட்டு அதுவும் செப்டம்பர் மாதத்துலேருந்து கொடுக்க போகிறோம். அதனால் அது ஒரு திட்டம், அது பெரிய திட்டம். பேருந்து இலவச பயணம், இது கட்டணம் இல்லா பயணம் பண்ணுறாங்களே, அது ஒரு பெரிய திட்டம். அப்புறம் மாணவர்களுக்கு மாணவிகளுக்கு கல்விக்காக 1000 ரூபாய், ஆரம்ப பள்ளி முடிச்சுட்டு கல்லூரிக்கு போகும்போது 1000 ரூபாய், அந்த அற்புதமான திட்டம். இப்படி பல திட்டங்கள் இருக்குது. எதை சொல்கிறது எதை வர்றதுன்னு தெரியல. போவோம், வாய்ப்பு கிடைக்கும்போது போவேன். ஆமாம், அதனால் தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். அதுக்கு ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு 1.5 மணி நேரம் ஒதுக்குறேன். நீங்களே பார்த்துருப்பீங்க. நான் வந்து 3 தொகுதி எடுத்துக்கிறேன் ஒரு நாளைக்கு, காலை மாலை. ஏன்னா கோட்டையில் போய் வேலை செய்ய வேண்டியிருக்கு, அரசு வேலையும் பார்க்க வேண்டியிருக்கு, நிகழ்ச்சிகளுக்கும் போக வேண்டியிருக்கு. அதுக்கு தகுந்த மாதிரி நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். 230 நிச்சயமாக இதே அறிவாலயத்தில் எல்லாரும் அடித்து செஞ்சுருக்கேன். என்னங்க நான் முதல்ல ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறோம். அந்த திட்டத்து மூலமாக பயிற்சி கொடுத்து அவங்களெல்லாம் இன்னைக்கு கூட ஒரு நிகழ்ச்சி முடிச்சு தான் வந்திருக்கு. பெரிய நிகழ்ச்சி முடிச்சு தான் வந்திருக்கிறேன். கிட்டத்தட்ட 20 லட்சம் பேரா 40 லட்சம் பேருக்கு பயிற்சி கொடுத்துருக்குறோம். 3 லட்சம் பேருக்கு அதில் வேலை வாய்ப்பு கிடைச்சிருக்கு. எல்லாரும் 20,000 ரூபா, 1 லட்ச ரூபா, 2 லட்ச ரூபா, 3 லட்ச ரூபா சம்பளத்தில் வேலை வாய்ப்பு சேர்ந்துருக்கிறாங்க.